இது எங்க நாடு, இன்பம் பொங்கும் கொங்கு நாடு, வந்த எல்லாரையும் வாழ வைக்கும் சேர நாடு. எங்க ஊர் பெருமை, யாருமே அறியாத அருமை. இங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கம்பெனிஸ், ஃபேக்ட்ரிஸ், ஐடி கம்பெனிஸ், வால்பாறை எஸ்டேட், ஊட்டி பக்கத்தில் மருதமலை முருகன் கோயில், பேரூர் பட்டீஸ்வர சாமி கோயில், தென் கைலாயம் வெள்ளிங்கிரி, புகழ்பெற்ற காருண்யா யூனிவர்சிட்டி, ஈஷா யோகா மையம், அறுபடை வீடு, சூலூர் திருப்பதி, ஈச்சனாரி விநாயகர் கோயில், வைதேகி ஃபால்ஸ், இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அற்புதமான இடங்கள் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிங்கன்னா ஒரு வாரத்துக்கு நீங்கள் கோயம்புத்தூரை சுற்றி பார்க்கலாம். இங்கு இந்தியாவில் உள்ள எல்லா தரப்பட்ட மக்களும் இருக்காங்க. யாதும் ஊரே யாவரும் கேளி, அன்பே எங்கள் உலக தத்துவம், நண்பர் உண்டு பகைவர் இல்லை, நன்மை உண்டு தீமை இல்லை என்ற பாட்டினுடைய அடிப்படையில் நாங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஊர். உலகத்திலேயே சிறந்த சிறுவாணி நீர், சிறந்த பில்லூர் டேம் அணை தண்ணீர், குளுகுளு கிளைமேட், அருவியிலேயே உதகமண்டலம், பொள்ளாச்சி வால்பாறை, இந்த மாதிரி ரொம்ப அற்புதமான காடம்பாறை டேம், உலகிலேயே மிக நீளமான சோலையார் டேம், 6.5 கிலோமீட்டர் நீளம் கொண்டது, செயற்கையாக உருவாக்கப்பட்ட அணை. இந்த அணை நிரம்பி தண்ணீர் வழியும் பொழுது மட்டுமே அது கேரளாவிற்கு செல்லும். சோலையார் டேம்லேருந்து தண்ணீர் பார்த்திங்கன்னா கான்டூர் கால்வாய் வழியாக திருமூர்த்தி மலையை வந்து அடைகிறது. அங்கிருந்து தண்ணீர் பாசனத்திற்காக கிட்டத்தட்ட கரூர் வரை செல்கிறது. சி. சுப்பிரமணியம் அவர்கள் காங்கிரஸ் மந்திரி சபையில் அமைச்சராக இருந்த பொழுது போடப்பட்ட திட்டம். சோலையார் டேம் காமராஜருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. காடம்பாறை டேம் காமராஜருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. அமராவதி டேம் காமராஜருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. ஆலியார் டேம் காமராஜருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. வால்பாறை போயிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெய்னி சீசனில் மழை கொட்டிக்கிட்டே இருக்கும். அங்கே அக்காமலை இருக்குது. பாலாஜி கோயில் இருக்குது. பார்க்க வேண்டிய இடங்கள் ரொம்ப அற்புதமான நிறைய இடங்கள் இருக்குது. ஹை ஃபாரஸ்ட்னு ஒரு பிளேஸ் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாமே கோயம்புத்தூர் மாவட்டம் தான். பொள்ளாச்சி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரெசார்ட் இருக்குது, வெறும் தென்னை மரங்களாக இருக்கும். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஐடி பார்க் நிறைய வந்தாச்சு. சென்னைக்கு அடுத்தபடியாக சிந்தாமல் சிதறாமல் எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் புயலோ மழையோ என்று அஞ்சாமல் வாழக்கூடிய தகுதியான ஒரு ஊர் கோயம்புத்தூர். அந்த ஊரில் நானும் வாழ்கிறேன் என்ற பெருமையாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. எல்லோருக்கும் வாழ்வு கொடுக்கும் இந்த கோயம்புத்தூருக்கு, கோயம்புத்தூர் மக்களுக்கும், இந்த கோயம்புத்தூர் கலாச்சாரத்திற்கும் என்னுடைய உளம் கனிந்த நன்றிகள். தற்போது இந்தியாவே கோயம்புத்தூரை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. வரக்கூடிய காலங்களில் இந்த உலகமே கோயம்புத்தூரை உற்று நோக்கும். வாங்க, கோயம்புத்தூரை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையில் இருந்து இந்த பதிவு.